வாசித்த சங்கீதத்தை நம்ம மறுபடியும் நினைச்சு வாசிப்போம். சங்கீதம் 1வது சங்கீதம் யாராவது ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை கொடுப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். 1வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதங்களின் புஸ்தகம் ஒரு எளிமையான ஒரு புஸ்தகமாக நமக்கு இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் மிக கடுமையான ஒரு வார்த்தைகளால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆரம்பிக்கிறார். இது நாம் யாவரும் இதனுடைய உண்மையை அறிந்து அதற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் என்ன செய்ய வேண்டும் நடக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லப்படுவது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். ஆண்டவர் நம்மை ஒரு குறைவான அனுபவத்துக்குள் கொண்டு வரவில்லை. குறைவான அனுபவத்திலிருந்து நம்மை ஒரு மகிமையான அனுபவத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள்? அல்லேலூயா. கிறிஸ்தவ அனுபவம் என்று சொல்லப்படுவது ஒரு மகிமையான அனுபவம். இந்த மகிமையான அனுபவத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1 பேதுரு புஸ்தகத்தை தெளிவாக நிச்சயம் படிக்கணும். இப்போ யாரும் திருப்ப வேண்டாம். 1 பேதுரு புஸ்தகத்தில் தான் மகிமையை குறித்து பேதுரு நினைச்சுக்கிறான் எழுதுகிறான். 5 அதிகாரங்களில் அவன் நினைச்சுக்கிறான் என்று சொன்னால் மகிமையை குறித்து சொல்கிறான். அந்த மகிமை எதோடு தொடர்புடையது என்று சொன்னால் பாடுகளோடு தொடர்புடையது. ஒவ்வொரு இடத்திலும் அந்த மகிமை வருகிறதான இடத்தில் பாடுகளை சொல்லிதான் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் மகிமையை நினைச்சுகிறார் சொல்கிறார். அதற்குள்ள நாம் நிச்சயங்கள் போகவில்லை. அப்ப கிறிஸ்தவ அனுபவம் என்று சொல்லப்படுவது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். ஆனால் இந்த மகிமையான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில படிகளுக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். அது அனுபவத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். ஸ்தோத்திரம். சில காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட வேண்டியதை விட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விட வேண்டிய காரியங்கள் ஒருவேளை கடினமான, அதாவது கஷ்டமாக தோன்றலாம். ஆனால் மகிமையான அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் அதை விட்டுதான் என்ன செய்ய வேண்டும்? ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ். ஒருவேளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் ஒருவேளை நமக்கு பாரமானவைகளாக என்ன தோன்றும். ஆனால் மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் அந்த பாரமானவைகளை ஏற்றுக்கொண்டுதான் என்ன செய்ய வேண்டும்? ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மகிமையை நாம் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நாம் அந்த மகிமைக்குள் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? கடந்து போய்கொண்டே நாம் என்ன செய்யணும் இருக்கிறோம். சோதரம். நேற்று தினத்தில் நாம் இந்த வார்த்தையை நாம் பேசுவதற்கு முன்பதாக 2 வார்த்தைகளை நாம் என்ன செய்தோம்? வாசித்தோம். சோதரம். ஒன்று யோவான் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை 3 வசனத்தை வாசித்தோம். யோவான் சுவிசேஷத்திலிருந்து 3 வசனங்களை என்ன செய்தோம்? வாசித்தோம். சோதரம். நான் அதை சுருக்கமாக என்ன சொல்லிவிடுகிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையில அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையாய் இருக்கிறவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை நினைச்சு கொள்ளுகிறான், சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவன் தன்னை நினைச்சு கொள்ளுகிறான், சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவரை போல நினைச்சுவோம், காணப்படுவோம். இப்பொழுது நாம் இவ்விதமாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யவில்லை? வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று நினைச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் நான் அவரை போல மாறுவேன். இயேசு வெளிப்படும் பொழுது நான் அவரை போல மாறுவேன் என்று சொல்லி அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை நினைச்சு கொள்கிறார், அவர் சுத்திகரித்து கொள்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் சுத்தமுள்ளவர், சோதரர், பாவிகளுக்கு நினைச்சவர், விலகினவர், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், சோதரம் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப அவர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன், அவரை போல நான் மாறுவேன், இயேசு வெளிப்படும் போது நான் அவரை போல மாறுவேன் என்று சொல்லப்படுகிற நம்பிக்கை உடையவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை என்ன செய்து கொள்கிறான், சுத்திகரித்துக் கொள்கிறான். யோவான் 15வது அதிகாரத்தில் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்த்தோம். சோதர் நானே மெய்யான திராட்சை செடி, சோதர் என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னிலே நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றியோவானில் வந்து தன்னை அவன் சுத்திகரித்துக் கொள்கிறான், இங்க என்ன பார்க்கிறோம், அவர் சுத்தப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். அங்கே ஒன்றியோவானில் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான் ஒவ்வொருவரும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆனால் சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் அவர் சுத்தப்படுத்துகிறார். இந்த ரெண்டும் என்ன? நான் நேற்று வீட்டுக்கு போன பொழுதுதான் இதை யோசிச்சு பார்த்தேன், ரெண்டும் வித்தியாசமா இருக்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? சோதனம் ஒன்றுல வந்து தன்னை அவன் சுத்திகரித்துக் கொள்கிறான், இங்க வந்து யார் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சுத்தப்படுத்துகிறார். சோதனம் பிரேசனம். அப்ப அவன் சுத்திகரித்துக் கொள்கிறான், அவர் சுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம் பிரேசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ரோமர் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு வசனத்தில் சொல்கிறான். ரோமர் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஸ்தோத்திரம் படியுங்கள். பிரேசனம். ரோமர் நிருபம் 15வது அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருக்கிறது. புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு உகந்த பலியாக நினைக்கப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். நாம் ஒரு நாளிலே புறஜாதிகளாக காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், தேவனுக்கு விரோதிகளாக இருந்து காணப்பட்டோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், நாம் பாவிகளாக நாம் காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவருடைய கிருபையினால் நம்மை தெரிந்தெடுத்து அவருக்கு உகந்த பலியாக நம்மை மாறும்படிக்கு அவர் என்ன செய்து கொண்டார், நம்மை அழைத்துக் கொண்டார். அந்த பலி எப்படி நமக்கு அவருக்கு உகந்த பலியாக மாறுகிறது என்று சொன்னால் எப்படி பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்படுகிறது, பரிசுத்தம் ஆக்கப்பட்டு அவருக்கு உகந்த பலியாக இருக்கிறது, அது மாறுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கிரீசியை நம்ம இடம் கொடுக்கும் பொழுது இந்த பலி என்ன செய்கிறது என்று சொன்னால் அவருக்கு உகந்த பலியாக என்ன செய்கிறது மாறுகிறது. எப்படி நம்மை ஒப்புக் கொடுப்பது? சோதரம் ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் வாசித்து விட்டு நம்ம கடந்து போவோம். சோதரம் 73வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிப்போம். சோதரம் 73வது சங்கீதம் 13வது வசனத்தை படியுங்கள். சோதரம் நாம் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, அப்போ தன்னை சுத்தப்படுத்துகிறான் என்று சொல்லப்படுவது எது என்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் குறிப்பதில்லை, விருதாவாகவே நான் என்னை என்ன செய்து கொண்டு என்னை சுத்தம் பண்ணி என் இருதயத்தை. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னை தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அர்ப்பணிப்பதை அதை என்ன செய்கிறது காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் தன்னை ஆராய்ந்து பார்ப்பது, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை நிறுத்தி என்னிடத்தில் ஏதாவது குறை உண்டா என்பதை ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய மனுஷன் பார்க்க வேண்டும். அப்படி வேத வசனத்துக்கு முன்பதாக போய் நிற்கும் போது, அதனாலதான் வேதம் சொல்லுது வேத வசனமாகி கண்ணமாகி, அந்த கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கும் போது, வேத வசனத்துக்கு முன்னால வந்து நிற்கும் போது நமக்குள்ள இருக்கிறதே எல்லாவற்றையும் அது நிச்சயம் அது காட்டும். சோதரன் அப்படி அது காட்டும் பொழுது நம்மை அந்த நேரத்திலேயே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த குறைகளை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். இருதாகவே நான் இருதயத்தை என்ன செய்து சுத்தம் பண்ணி, இது நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். சோதரன் ஏதோ இன்றைக்கு ஒன்று அல்ல, ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை என்பது அல்ல. சோதரன் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வருஷத்துக்கு கடைசி முதல் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் இது பண்ணியிருந்தா இது நமக்கு என்னதில்லை, தேவை இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தி வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்திருப்போமானால் நம்முடைய பலி என்ன செய்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாய் என்ன செய்யப்படுகிறது, ஆக்கப்படுகிறது. சோதரம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மை சுத்தப்படுத்த வேண்டும். விருதாவாகவே இருதயத்தை என்ன செய்து
சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ஆகவே தன் யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை படிப்போம். சோத்திரம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீ மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணி, நீ அவருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணு. நீ செஞ்ச தவறை என்ன செய்? அறிக்கை பண்ணு. நமக்கு நடந்த சம்பவம் தெரியும், அதை விளக்க போவதில்லை. பாபிலோனிய சால்வை 200 வெள்ளிக்காசு 5 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம் இவைகளை எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்திருக்கிறார். அது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? துன்பப்படுத்தப்பட்டார்கள். அதாவது யுத்தத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? பின்வாங்கினார்கள். முன்னோக்கி என்ன செய்ய முடியவில்லை. ஒரு தடை. யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கடைசியில் யாருக்கு பேருக்கு சீட்டு உள்ளது? ஆகானுடைய பேருக்கு சீட்டு உள்ளது. ஆகானை அவன் அழைத்த பொழுது, அவனுடைய குடும்பத்தில் அழைத்த பொழுது ஆகானை பார்த்து கேட்கிறான், மகனே, நீ தேவனுக்கு இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை நீ என்ன செய்ய? மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக உன் குறைகளை, உன் பாவத்தை என்ன செய்? நீ அறிக்கை விடு என்று சொல்லி என்ன செய்ய நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய குறைகளை அறிக்கையிட வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ அனுபவத்தில் நாம் முன்னெடுத்து செல்ல முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஏதோ சில ரகசிய பாவங்கள். ஏதோ சில ரகசிய பாவங்கள் சில நேரத்தில் நமக்கு தெரியாமலே சில பாவங்கள் இருந்துச்சு நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கும். அறியாத பாவங்கள், அறிந்து செய்கிற பாவங்கள், அறியாத செய்கிற பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட்டு நாம் தேவனை என்ன செய்ய? மகிமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் இங்கே ஆகானிடத்தில் யோசுவா என்ன செய்ய சொல்கிறேன், மகனே, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்? மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பதாக நீ என்ன செய்? அறிக்கையிடு. நீ செய்த குறையை என்ன செய்? அறிக்கையிடு. ஆகான் என்ன செய்கிறான்? அவன் அறிக்கையிட்டான். சோதனம் அறிக்கையிட்டது என்று சொன்னால், நாம் ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 சேக்கல் நிறையான வெள்ளி பார்த்த பாலத்தையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் எடுத்து என்ன செய்கிறேன் என்று சொல்ல, என்னுடைய கூடாரத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை என்ன செய்ய அறிக்கை எடுக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் கடைசி 3 நாட்களாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்மை சுத்தப்படுத்துவதற்காக, நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு நம்மை சுத்தப்படுத்துவதற்காக. அப்ப பரிசுத்தத்தில் நமக்கு யாருக்கும் பங்கு உண்டு? நமக்கும் பங்கு உண்டு. பரிசுத்தத்தில் நமக்கும் உண்டு, பங்கு உண்டு. நம்முடைய குறைகளை நாம் இடத்தில் என்று சொல்ல வேண்டும். ஆகவே 51வது சங்கீதம் நம்ம வாசிச்சோம், எல்லாரும் சேர்ந்து வாசிச்சோம். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றோம் 4வது வசனத்துல, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நாம் பாவம் செய்து உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பொல்லாதானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் இருக்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் நினைச்சுகிறேன், அறிக்கையிடுகிறேன். சோதனம். ஹல்லேலூயா. சோதனம். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அர்த்தம், நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய குறைகளை தேவன் உணர்த்தும் பொழுது, நம் வேத வசனத்துக்கு முன்னால் நிற்கிற நேரத்தில் ஆண்டவருடைய குறைகளை சுட்டி காட்டும் பொழுது உடனடியாக நாம் அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்து என்ன செய்ய விட்டு விட வேண்டும். 32வது சங்கீதத்தில் ஆகவே நான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 5வது வசனம், 32வது சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம். சோதனம். 32வது சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஹல்லேலூயா, நான் என்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் நீர்தல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று சொன்னான். எனக்கு அக்கிரமத்தை நான் செய்யவில்லை, மறைச்சு வைக்கவில்லை, மறைத்து வைக்கவில்லை. எதை சொல்லுது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அறிக்கை செய்வான், இரக்கம் பெறுவான். அந்த கால நேரத்தில் நம்முடைய பகுதியில
நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சுத்திகரிப்பது எப்படி என்று சொன்னால், நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகளை தேவனுக்கு அறிக்கையிடுவது. ஆகவே தான் சங்கீதக்காரன் 139வது சங்கீதம் 23, 24 வசனங்களில் அவன் சொல்லுகிறான். 139வது சங்கீதம் 23 கடைசி 2 வசனங்கள் 23, 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை கடைசியிலே யார் செய்கிறது? அவர் செய்கிறார். அவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார். முதல்ல நம்ம செய்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம், கடைசியில சோதனம் பிரைஸ்லாம். அவரில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை அவர் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தை திறந்த மனதோடு இருக்கும் பொழுது சோதனம். ஒரு சின்ன ஜபத்தை மட்டும் தேவனுடைய சமூகத்தில் எடுத்தால் போதும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நிச்சயம் நடத்தும். சோதனம் நம்முடைய சிந்தனைகளை அறிகிறார். சோதனம் பிரவேசனம். நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் நிச்சயம் அறிகிறார். நம்முடைய வழிகளை தேவன் நிச்சயம் அறிகிறார். அவைகளை அவர் நிச்சயம் பரிசுத்தமாக்குகிறார். என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். என்னுடைய எண்ணங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். என்னுடைய வழிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு பிரியமான வழிகளில் நடப்பதற்கு என்னை நிச்சயம் நடத்துகிறார். இந்த கால நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் திறந்த மனதோடு கூட இருந்து கர்த்தருடைய வசனத்தை தொடர்ந்து நாம் நிச்சயம் சிந்திப்போம். சங்கீதக்காரன் இந்த 1வது சங்கீதத்தில் முதல் வசனத்திலே சொன்னான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்கர் என்று சொன்னால் யார் என்று சொல்லி நாம் நினைச்சு பார்த்தோம். கொலை செய்தவனை கொலை செய்தவன் துன்மார்க்கன் தான், இல்லை என்று சொல்வதில்லை. திருடுகிறவன் துன்மார்க்கன் தான், அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கிறவன் துன்மார்க்கன் தான். அது எந்த விதமான சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆனால் வேதத்தில் வேறு சில துன்மார்க்கமான கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நேற்றைக்கு பார்த்தோம். அதற்குள்ளே நாங்கள் செய்து போவதில்லை. இன்றைக்கு பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பாவி என்று சொன்னால் யார்? வேதம் யாரை பாவிகள் என்று சொல்லி என்ன செய்வது சொல்லுகிறது என்பதை 3 வசனங்களை மட்டும் உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ். யூதாவின் புஸ்தகம், யூதா அப்போஸ்தலன் எழுதின நிருபம். ஸ்தோத்திரம். யூதாவின் புஸ்தகம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். பிரைஸ். அதாவது யூதாவின் புஸ்தகம் 15வது வசனம், 1வது அதிகாரம் 15. ஒரே ஒரு அதிகாரம் தான் அதில் உண்டு. 15வது வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் போல். அவபக்தியுள்ள பாவிகள். இங்கே பாவிகள் என்று சொல்லி யாரை பற்றி சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், சோதனம். அவபக்தியுள்ள பாவிகள். பக்தி, அவபக்தி. பக்திக்கு நேர் ஆப்போசிட், எதிரடையானது இது அவபக்தி. சோதனம். இப்போ பக்திக்கு நேர் விரோதமாக இருக்கிற அவபக்தியுள்ள, அவபக்தியை பற்றி வேதம் சொல்கிறது. அந்த அவபக்தி உள்ள ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் பாவி. கால நேரத்தில் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கூடி வந்திருக்கிற நேரத்தில் உண்மையிலேயே நான் ஒரு நீதிமானா இருக்கிறேன்னா, அப்படி இல்லாட்டா பாவியா இருக்கிறேன்னா? பாவி அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க, அவபக்தி உள்ள பாவிகள். என்னிடத்துல அவபக்தி என்ன செய்கிறதா காணப்படுகிறதா என்பதை சற்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்கணும். கொஞ்சம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம நிறுத்தி அதை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நான் பக்தி உள்ளவனாய் இருக்கிறேனா, அப்படி இல்லாவிட்டால் அவபக்தி உள்ளவனாய் என்ன செய்கிறேனா காணப்படுகிறேனா? சோதரன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். 12வது சங்கீதம் 1வது வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்து படியுங்கள். சோதரம். பிரைஸ். 12வது சங்கீதம் 1வது வசனம் தானே? சோதரம் இல்ல சோதரம். பிரைஸ். சங்கீதங்களின் புஸ்தகம் பக்தி உள்ளவனை தனக்காக கர்த்தர் நினைச்சது கொண்டார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிற ஒரு வசனம் ஒன்று உண்டு. பிரைஸ். ஹல்லேலூயா. படிங்க.
ஸ்தோத்திரம். நாலாவது சங்கீதம் 4:3 வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக என்ன செய்து கொண்டார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லி என்ன செய்யுங்கள், அறியுங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் 12வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவர்கள் மனப்புத்தரில் என்ன செய்திருக்கிறார்கள், குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறான். பக்தி உள்ளவனை கர்த்தர் அவருக்காக என்ன செய்து கொள்கிறார் என்று சொன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நமக்கு இப்பொழுது பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்படி இல்லாவிட்டால் அவ பக்தியில குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறார். அவ பக்தி என்று சொன்னால் பக்தியில குறைவு. சோத்திரம். பக்தி இப்பொழுது நம்மிடத்தில் என்ன விட்டது, குறைந்து கொண்டு. ஒரு நாளில் நாம் பக்தி உள்ளவர்களாக இருந்தோம், அதை ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் பார்த்து கர்த்தர் அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். ஏதோ ஒன்றை நம்முடைய பார்த்து அவர் என்ன செய்து கொண்டார் என்று சொன்னால் நம்மை அவருக்கு என்ன தெரிந்து கொண்டார். ஆனால் தெரிந்து கொண்ட பிற்பாடு அந்த பக்தியில நாம தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோமா, அப்படி இல்லாவிட்டால் அவபக்தி உள்ளவர்களாக காணப்படுகிறோமா என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ். யாக்கோபின் புத்தகம் 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின நிருபம், யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னாங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். சோதனம். அப்போ நாவை அடக்காத ஒரு மனுஷன் பக்தி உள்ளவன் அல்ல. அவனிடத்துல பக்தி பதிலாக என்னதான் இருக்குது, அவ பக்தி என்ன காணப்படுகிறது. ஒருவேளை பக்திமான் போல அவன் நடிக்கலாம். உலகத்துக்கு பக்திமான் போல தன்னை அவன் சில காட்டலாம், ஆனால் உண்மையில் அவன் யார் அல்ல, பக்தி உள்ளவன் அல்ல. உங்களை ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி எதிர்ச்சிருக்கும், வீணாக எதிர்ச்சியும் காணப்படுகிறது. வீணான ஒரு பக்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காலங்களில் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட அவபக்தி, வீணான பக்தி நம்மிடத்தில் காணப்படுமானால் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிற நாம் நம்மை தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தி நம்மை அதற்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். சோதரம். ஹல்லேலூயா. தன் நாவை அடக்காத ஒரு மனுஷன் அவபக்தி உள்ளவனாய் காணப்படுகிறான், பக்திமான் அல்ல. நாவை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடக்க வேண்டும். எதற்கும், அதாவது பேசுகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்போ பொறுமையாக என்ன செய்யப்பட வேண்டும். ரொம்ப அவசரப்பட்டு நம்ம எதையும் என்ன செய்ய பேசவே கூடாது. காரணம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் என்ன செய்யாது, போகாது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் என்ன செய்ய சொல்லப்பட்டது. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் என்ன செய்யாது, போகவே போகாது. அதிகமாய் பேசும்பொழுது அதிகமா பாவம் செய்யும். அறிவாளி தன் வார்த்தைகளை என்ன செய்கிறான், அடக்குகிறான். அவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அவனுடைய பக்தியினாலே அவன் என்ன செய்கிறான், என்ன வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் அவன் அதிகமா என்ன செய்ய பேச மாட்டான். அவன் அதிகமாக என்ன செய்ய பேசுகிறது கிடையவே கிடையாது. இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது. அதிகமாக வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்திற்கு நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது மேலும் அதை என்ன சொல்லுகிறான். 33வது வசனம், 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், நீங்கள் மோசம் போகாதிருங்கள். சபையாரை பார்த்து எச்சரிக்கிறான். இந்த அதிகாரம் முழுவதிலும் எதை பற்றி சொல்லுகிறான், உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறான். உயிர்த்தெழுதலை பற்றி என்ன செய்கிறான், பேசுகிறான். மரித்தவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள், அவருடைய நிலைமை எப்படி என்ன என்பதை பற்றி தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறதான ஒரே ஒரு அதிகாரம் என்னதுதான் இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் தான். அந்த அதிகாரத்துக்கு வரும்பொழுது இடையில எந்த வார்த்தையை சொல்லுகிறான், இந்த வார்த்தையை என்ன சொல்லுகிறான், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை வச்சு
கெடுக்கும். அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? சோதனை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த இடைஞ்சலை என்னன்னு சொன்னாக்கி அதிகமாக பேசுகிறது. ஆகாத சம்பாஷணைகள், தேவையானதை மட்டும் நாம் என்ன பேசணும், தேவையில்லாததை நம்ம என்ன பேசவே கூடாது. அப்போ வேதம் நமக்கு தெளிவாக என்ன எச்சரிக்கிறது? ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படி பேசுகிறவன், அளவுக்கு மிஞ்சி பேசுகிறவன், அவன் பக்தி உள்ளவன் அல்ல, அவன் அவபக்தி உள்ளவன். அந்த வசனத்தை தொடர்ந்து படிப்போம். யாக்கோபின் புத்தகம் 1:27 வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தி. மாசில்லாத சுத்தமான பக்தி என்ன பக்தி என்று சொன்னால், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை என்ன செய்வது? காத்துக் கொள்ளுகிறது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான ஒரு பக்தியாக காணப்படுகிறது. சோதரர், எவ்வளவு அருமையான வசனம். சோதரர் மேலே சொன்னான், என்ன சொல்லுகிறான்? பிரேஷனம் அதிகமாக இருந்துச்சாத, நீ பேசாத. பிரேஷனம் ஸ்தோத்திரம். பிரேஷனம் வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? சுருக்க வேண்டும். அதிகமாக பேசுகிற தேவ பக்திக்கு அடையாளம் அல்ல. அது தேவ பக்தியோட மனுஷன் அதிகமாக நிச்சய மாட்டான், பேச மாட்டான். நாளை அடக்குகிறவன் தான் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி முதல் வசனத்தில் என்ன சொல்றான்? 26வது வசனத்துல 27வது வசனத்துக்குள் வரும் பொழுது சொல்லுறான், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை என்ன செய்து கொள்வதுமே காத்துக்கள். உலகத்தால் கரைபடாதபடிக்கு. உலகத்தால் கரைபடுவது என்று சொன்னால் என்ன? 1 யோவான் இல்ல அப்போஸ்தலனாகிய யோவான் என்று சொல்லுகிறான். 1 யோவானின் புஸ்தகம் நிருபம். சோதரம் யோவான் 1வது நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து படிப்போம். 15, 16, 17 வசனங்களை நீங்கள் படிங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு என்ன செய்யவில்லை, இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து சொல்கிறான், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவர்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறவனா இருந்தால் அவனிடத்தில் தெய்வ பக்தி இல்லை. பக்திமான் இந்த உலகத்தை என்ன செய்ய மாட்டான்? நேசிக்க மாட்டான். உலகத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வான். உலகத்தில் உள்ளவர் என்று சொன்னால் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுகிறவனாக இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் உள்ளவைகள் என்னவென்று சொன்னால் சோதரன் என்ன என்று சொன்னால் மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இந்த மூன்று, இந்த உலகத்தில் இந்த மூன்று தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. இந்த மூன்று எல்லா பாவத்தையும் இந்த மூன்று தலைப்புகளுக்கு கீழே அடைக்கலாம். உலகத்தில் உள்ள என்னென்ன பாவங்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் இந்த மூன்று தலைப்புகளுக்கு கீழே, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றுக்கு உள்ளதான் என்ன சொல்லி அடக்க முடியும் ஒழிய அதுக்கு மேல வேற எதுவும் நிச்சயம் கிடையாது. அதனால சுருக்கமா ஆண்டவர் இங்கே நிச்சயத்தார் அவர் சொல்லிட்டா மூன்று வார்த்தைகளை அதற்கு நிச்சயம் பயன்படுத்துறார். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உண்மையான தேவனுடைய பக்தன் எப்படி மாமிசத்தின் கிரியைகளுக்கு தன்னை என்ன செய்ய மாட்டான், அவன் இடம் கொடுக்கவே மாட்டான். மாமிச நிச்சயங்கள் அவனை நிச்சயம் மேற்கொள்ளாது. அடிக்கடி பல முறை நாம் அதை நிச்சயித்திருக்கிறோம், நாம் அதை பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மாமிசத்தில் உண்டான போராட்டத்தை பற்றி ரோமர் 7வது அதிகாரத்தில் நிச்சயம் சொல்லுகிறார். 7வது அதிகாரத்தில் போராட்டத்தை பற்றி சொன்ன பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் அதனுடைய விடுதலையை பற்றி நிச்சயம் சொல்லுகிறான். சோதரம் கிறிஸ்து இயேசுவினுடைய
ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து என்ன செய்யிற்று, விடுதலையாக்கிட்டு சொல்லிவிட்டு கீழே வசனத்தில் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். கீழே வசனத்துல அவன் சொல்லும் பொழுது என்ன செய்கிறான் சொல்லுகிறான், சோதனம் படிகள். அது எப்படி? 8வது அதிகாரம் 8வது வசனம் 3வது வசனம் படிங்க. எப்படி எனில் மாமிசத்தினாலே விலகினமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு சாயலாகவும் மாமிசத்திலே பாவத்தை என்ன செய்தார், ஆக்கனைக்குள்ளாக என்ன தீர்த்தார். அடுத்த வருஷம் 4வது வருஷத்துல மாமிசத்தில் நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி என்ன செய்தார். அதாவது நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி என்ன செய்தார், அவர் செய்தார். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி என்ன செய்தார். எப்படி என்ன சொல்லப்படுது? நியாய பிரமாணத்தின் நீதியை ஒரு பழைய பாட்டுள்ள பக்தன் அதை என்ன செய்ய முடியல, கைக்கொள்ள முடியவில்லை. 10 கற்பனைகளை தேவன் கொடுத்தார். அந்த கற்பனைகளை அவனால் முழுமையுமாக கைக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக சொன்ன ஒரு கற்பனை அவனால் கைக்கொள்ள முடியவில்லை. என்னதுன்னா இச்சையாதிருப்பாயாக. இச்சையாதிருப்பாயாக சொன்னாங்க என்னது, எல்லாவற்றையும் இது பொருட்படுத்தும். உலகத்தை நீச்சியாத, உலகத்துள்ள பொருட்களை இச்சையாத, உலகத்திலுள்ள ஆடம்பரத்தை நீச்சியாத, உலகத்துள்ள பணத்தை நீச்சியாத, உலகத்திலுள்ள பதவியை நீச்சியாத, உலகத்துள்ள பொருளை அதை இச்சையாத. அது ஒரு பிராட் மீனிங் உள்ளது. இச்சையாதிருப்பாக இதுல இதை மனுஷனால் நினைச்ச முடியவில்லை, கை கொள்ள முடியவில்லை. இதை மனுஷனால் நினைச்ச முடியவில்லை, கை கொள்ள முடியல. ஆனால் கற்பனை சொல்லிச்சு, நீ என்ன செய்யாத, இச்சையாத, ஆசைப்படாத, உலகத்துள்ளது மேல் என்ன செய்யாத, ஆசை வைக்காத. ஆனால் அவனால் நினைச்ச முடியல. ஏன்னு சொன்னாங்க, அந்த இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிற கற்பனையை நிறைவேற்றுவதற்குரிய பலன் அவனிடத்தில் என்ன செய்யல, இல்லை. பலன் அவனிடத்துல இல்லை. அந்த பலனை கொடுப்பதற்கு தான் என்ன செய்தார் என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்திற்கு தன்னுடைய மாமிசத்தில் என்ன செய்தார் என்று சொன்னால் பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் பாடுபட்டதுனால நமக்கு அந்த நியாய பிரமாணத்துக்குரிய நீதியை நிறைவேற்றுவதற்குரிய பலன் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கிடைக்க பெற்றிருக்கிறோம். அந்த புதிய பாட்டு பக்தனால் தைரியமாக சொல்ல முடியும், இந்த பிரமாணத்தை என்னால் என்ன நிறைவேற்ற முடியும். எப்படி என்பதை பற்றி தான் கீழே வசனங்கள் என்ன விவரிக்கிறாங்க. எப்படி நாம் இதை என்ன செய்வது, என்னுடைய அனுபவமாக்கிக் கொள்வது, இந்த இச்சையிலிருந்து விடுதலை பெறுவது, இப்படி இந்த ஆசையிலிருந்து நான் ஆசைக்கு மேல நான் எப்படி வெற்றி பெறுவது என்பதை பற்றி தான் கீழே வசனத்தில் என்ன செய்கிறான், அவன் சொல்லுகிறான். அதை சொல்லும்போது சொல்லுகிறான். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். 6வது வசனத்தில் மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா என்று சொல்லி சொல்லுகிறான். மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. 12-13வது வசனத்தில் சொல்லுகிறான். ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. சொல்லிவிட்டு சொல்லுகிறான் 13வது வசனத்தில், மாமிசத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆவியினாலே ஆவியினாலே ஆவியினாலே. அதனால்தான் ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரைக்கும் எங்கே என்ன செய்யாதீங்க, போகாதீங்க போகாதீங்க. அப்படி இல்லாட்டா மறுபடியும் அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். யாரு? அவர் எனக்கு என்ன செய்யாது, தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, சோதனம் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரைக்கும் எங்கே காத்திருங்கள், எருசலேமிலேயே காத்திருங்கள், எருசலேமை விட்டு என்ன செய்யாதீங்க, போகாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அந்த பலத்தை ஆவியின் பலத்தை அவர் செய்து கொடுத்தார். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் நினைச்சீர்கள், பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை
அழித்தால் பிழைப்பீர்கள். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இந்த மூன்றையும் அழிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே பலன் அந்த பரிசுத்த ஆவியின் பலன். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் பலன் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைந்து காணப்படும் பொழுது எளிதாக இந்த மாமிசத்தை நாம் மேற்கொள்ளலாம். சோதரம் ஹல்லேலூயா. மாமிசத்தின் இச்சையை நாம் மேற்கொள்ள முடியும், கண்களின் இச்சையை நாம் மேற்கொள்ள முடியும், ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்ள முடியும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 8வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். சோதரம் பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்னதில்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு என்ன செய்யவில்லை, இல்லை. ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும், ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3 காரியங்கள் நமக்கு புதிய பாட்டில் நாம் நிறுவனங்களில் பார்க்கிறோம். ஆவியினாலே நிறைந்திருங்கள், ஆவியினாலே நடத்தப்படுங்கள், ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். ஆவியானவர் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளும் பொழுது உலகத்தின் மேல நாம் வெற்றி பெற முடியும். உலகத்தின் மேல கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த நாளில் வருஷத்தின் கடைசி போதில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆவிக்குள்ளாக்கும், என்னை நீர் ஆவிக்குள்ளாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தெரிந்து சொல்லி கேட்போம். ஆவியினாலே நான் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியினாலே நிறைந்து நாம் காணப்படும் பொழுது தைரியமாய் நாம் சொல்ல முடியும். இந்த உலகத்தின் மேல எனக்கு இந்த தேவன் எதை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார். அவன் தான் தேவ பக்தி உள்ளவன். உலகத்தால் குறைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக நிச்சயிக்கிறது காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில வந்திருக்கிறோம், நாட்களிலே வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரத்தில் கிருபை நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை ஆவியினால் என்னை ஆட்கொள்ளும், ஆவியினால் என்னை நிறைத்தரும், ஆவியினால் என்னை நடத்தும், ஆவியின் சிந்தை எனக்கு நிச்சயித்தாரும். அப்படி இருக்கும் பொழுது உலகம் நம்மை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. ஸ்தோத்திரம். பிரைஸ் ஹல்லேலூயா. பிரைஸ். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எல்லா பக்கத்திலும் நமக்கு நெருக்கங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். பிரைஸ். எல்லா பக்கத்திலும் நெருக்கங்கள் உண்டு. ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அந்த நெருக்கங்களை எல்லாம் நம்ம எளிதாக மேற்கொள்ள முடியும். அந்த நெருக்கங்களை நாம் சாதகமாக்கிக் கொள்ள முடியும், அதை வெற்றி ஆக்கிக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு என்பதாக மாசில்லாத சுத்தமான ஒரு பக்தியாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தை படிப்பது எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலே நோவாவை பற்றி நாம் நிச்சயம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நோவாவை பற்றி நாம் நிச்சயம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன். தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன். ஒரு மனுஷனை எது பயபக்தி உள்ளவனாய் மாற்றுகிறது என்று சொன்னால் தேவ எச்சரிப்பு. தேவ எச்சரிப்பு. நோவா பரிசுத்தவான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படவில்லை. நோவா என்ன செய்யல, ஒரு பெரிய பரிசுத்தவான். ஆகவே ஆண்டவர் அவனிடத்தில் வந்தார், நீ வந்து என்ன செய், பேழையை கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படல. நாம் ஆதியாகம புத்தகத்தை வாசித்து பார்க்கிற பொழுது அந்த காலத்தில் அவனுடைய நாட்களில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் யாரா இருந்தான், கொஞ்சம் நீதிமானாக இருந்துச்சு தான் காணப்பட்டான். அதனால வசனம் சொல்லுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் இருந்து கிடைத்தது கிருபை என்ன செய்தது, கிடைத்தது. அவன் நீதிமானாக இருந்தால் தேவனுடைய கிருபை அவனுக்கு என்ன செய்தது, கிடைத்தது. அவனிடத்தில் ஆண்டவர் கிருபையை பெற்று அவனிடத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வேலையை சொல்லுகிறார். நீ என்ன செய், பேழையை கட்டு, அழிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது. நீ உன்னுடைய குடும்பம் என்ன செய்ய வேண்டும், அழிவுக்கு தப்ப வேண்டும். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, பேழையை கட்டுகள் என்று சொல்லி ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார், நோவாவை பார்த்து என்ன செய்ய சொல்லுகிறார். சோதரம். பிரைஸ். அவர் ஒன்றையும் பார்க்கல. தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று மழையை பெல்லாம் அவனும் அப்படிப்பட்ட மழையெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. இப்படிதான் நிறைய சைக்கிளோன் அப்படி நம்ம பார்க்கிறோம். நோவாவினுடைய காலத்தில் அப்படிலாம் ஒன்றும் வரல. மழை வந்தால் அழிவு வருமா, உலகம் அழிஞ்சு போகுமா, ஜனங்கள் அழிவார்களா, இதெல்லாம் இங்கே நோவாவுக்கு தெரியாது. காணாதவைகளை குறித்து அந்த அனுபவம் யோவாவுக்கு இல்லை. அந்த நாட்களில் அப்படிப்பட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
சோதரம் காலாதனைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெறுகிறான். எச்சரிப்பு பெற்ற உடனே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் பயபக்தி உள்ளவனாகிறான். எச்சரிப்பை கேட்ட உடனே அவனுக்குள்ள என்னது உண்டாயிற்று? பயபக்தி உண்டாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? எவ்வளவோ எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களே எச்சரிப்பு தான். அப்படிதானே? நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் என்னதுதான்? எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பு நம்மை பயபக்தி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறதா அல்லது அவபக்தி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறதா? தேவனுடைய மனுஷனாகி நோவா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஸ்தோத்திரம், அவன் தேவ எச்சரிப்பை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பக்தி உண்டாயிற்று. அவன் பக்தி உண்டானதுனால அவன் என்ன செய்கிறான்னு சொன்ன, எதை கட்டுகிறான்? தன்னை காத்துக் கொள்வதற்கு பேழையை கட்டுகிறான். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழியை என்ன செய்கிறான்? அவன் தேடுகிறான். ஸ்தோத்திரம். அந்த வழியை ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எந்த மரத்தினால பிழை கட்ட வேண்டும்? கொப்பேர் மரத்தினால பிழை கட்ட வேண்டும். அதுக்கு எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம் இருக்கணும், அதை எப்படியெல்லாம் நீ என்ன செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்றது எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டம் போட்டு என்ன செய்ய அவனிடத்தில் கொடுக்கிறார். அவன் நினைச்சுக்கிறான் என்று சொன்னால் ஒன்றையுமே அவன் பார்க்காதிருந்த நேரத்தில் தேவ எச்சரிப்பு பெறுகிறான். அவன் எச்சரிப்பு பெற்று தேவனுடைய ஆலோசனையின்படி என்ன செய்கிறான் என்று சொன்னால் தான் தன்னுடைய குடும்பமும் அதை தன்னை காத்துக் கொள்வதற்காக பேழையை நினைச்சுக்கிறான், கட்டுகிறான். கட்டினான், மழை வந்தது, அவன் காக்கப்பட்டான். பக்தி உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா விதமான அழிவுக்கு அவன் பாதுகாத்துக் கொள்வார். சொல்றோம். பக்தி உள்ள மனுஷனை தேவ எச்சரிப்பை கேட்டு பயபக்தி உள்ளவனாய் காணப்படுகிற மனுஷனை ஆண்டவர் எவ்வளவு கொடிய அழிவு வந்தாலும் சரி அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் காத்து விடுவார். சொல்றோம். அல்லேலூயா. நம்ம காக்கப்பட்டு வர்றது எதனால் என்று சொன்னாக்கி ஏதோ தேவனுடைய கிருபை நம்மையில் இருக்கிறதுனால வேறதுனால அல்லவே இல்லை. சொல்லணும். அல்லேலூயா. பக்தி உள்ளவர்களாக நாம் நிச்சயமாகவும் சொல்லணும். அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வருஷத்துக்கு கடைசி வந்திருக்கிற நாம் ஒருவேளை நாம் இன்னும் பக்தி உள்ளவர்களாக காணப்படவில்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சொல்லணும். அந்த கொர்நேலியு பற்றி நாம் பார்க்கிறோம். இத்தாலியா பட்டாளத்திலே கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தவனும் தேவன் நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தன் வீட்டார் அனைவரோடு கிடைச்சிருந்தானா அவன் பயந்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை படிப்போம். அது இத்தாலிய பட்டாளம் என்னும் பட்டாளத்திலே 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலியு என்னும் ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம். தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவனை பார்த்தாலே தெரியும். எப்படி இருப்பான்னு சொன்னாக்கி வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருப்பான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறான். அவன் எப்பொழுதும் தேவன் நோக்கி செய்கிறான், ஜெபம் பண்ணி கொண்டு சிறிய காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி சிறிய வேலைக்கு போனாலும் சரி பெரிய வேலைக்கு போனாலும் சரி எந்த நேரத்திலும் என்ன செய்வான்? ஜெபிச்சுட்டு தான் போவான். நம்ம இன்னைக்கு சில நேரத்தில் அப்படி இல்லையா, தடதடன்னு எழுப்பி ஓடிடுமே. ஜெபம் பண்றது கிடையாது, ஒன்றும் பண்றது கிடையாது. ஆனா பொருளையும் பாருங்க, அந்த மனுஷன் பயபக்தி உள்ளவனுக்குரிய தேவனிடத்தில் மிகுந்த பக்தி உள்ளவனாக இருந்ததனுடைய அடையாளம் என்ன சொன்னால் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து காணப்படுவான். இத்தனைக்கும் அவன் யாரு இன்னும் நினைச்சப்படலை, ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெறல. ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு முன்பதாகவே அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு முன்பதாகவே அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு முன்பதாகவே அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வருகிறான். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே இடைவிடாமல் ஜெபிக்கிறான். எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபிக்கிறான். ஆனால் நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். கிருபையாய் ஆண்டவர் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டு நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கிறான். நாம் இன்னும் வீட்டார் அனைவரோடு கர்த்தருக்கு பயந்து நடக்கல. நாம் ஜனங்களுக்கு தர்மங்களை செய்வதற்கு நாம் தயங்குகிறோம், அதுல பயப்படுகிறோம். ஆண்டவர் கொடுக்கிறதுக்கே ரொம்ப எண்ணி பாக்கிறோமா அப்படின்னு ஜனங்களுக்கு கொடுப்போம். கடைசியில் சொல்ற எப்பொழுதும் தேவன் நோக்கி தான் ஜெபம் பண்ணிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கால நேரத்துல ஸ்தோத்திரம் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துச்சு. வருஷத்தின் கடைசி போது வந்திருக்கிறோம். தேவன் நம்மை பக்தி
பக்தி உள்ளவர்களாக மாற்றட்டும். பக்தி உள்ள மனிதர்களாக நம்மை மாற்றட்டும். அந்த நோவாவை போல, இந்த கொர்நேலியை போல கர்த்தர் நம்மை பக்தி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய மாற்றட்டும். இரண்டாவது ஒரு வசனத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிப்போம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஆபிரகாமோடு கூட வந்த லோத்து இப்பொழுது ஆபிரகாமுடைய மந்த வைப்பருக்கும் லோத்தினுடைய மந்த வைப்பருக்கும் என்று கொண்ட வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த வாக்குவாதம் நடக்கிற நேரத்தில் ஆபிரகாம் லோத்தை அழைத்து சொல்கிறான், நாம் 2 பேரும் யார் சகோதரர்கள், நமக்குள்ளே இருந்து வர வேண்டாம், எந்த பிரச்சனையும் இருந்து வர வேண்டாம், வாக்குவாதங்கள் வர வேண்டாம். நீ வடக்க போனால் நான் தெற்க போறேன், நீ தெற்க போனால் நான் வடக்கு போறேன், நீ மேற்கு போனால் நான் கிழக்கு போறேன், நீ கிழக்கு போனால் நான் மேற்கு போகிறேன், நீ எந்த இடத்துக்கு போகிறான்னு சொல்றதை எனக்கு தெரிந்துக்கிறேன். அப்பொழுது லோத்து என்ன செய்யலான்னு சொன்னால் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது சோதனம் யோர்தான் சமவெளி முழுவதும் சோதனம் கர்த்தருடைய தோட்டத்தை போல எப்படி இருக்கிறது சொன்னால் மிகுந்த செழிப்பாய் இருக்கிறது. அப்ப செழிப்பாய் இருக்கிறதுனால அவன் தனக்குள்ளே யோசித்து பார்க்கிறான், என்னுடைய ஆடு மாடுகள் மேய்வதற்கு மிகுந்த புல்வெளிகளுக்கு காணப்படுகிறது, நான் எளிதாய் ஐஸ்வர்யவனாகி விடுவேன், சீக்கிரத்தில் யாராய் மாறிடுவேன், ஆபிரகாமுக்கு மேலாக நான் வந்துடுவேன், பெரிய ஐஸ்வர்யவனா மாறிடுவேன். நான் அன்றைக்கு இருந்த சொத்து சோதனை ஆடு மாடு கழுதை ஒட்டகங்கள் இவைகள் தான் அவருடைய சொத்து. அப்போ லோத்து தனக்குள்ளே யோசித்து பார்க்கிற இடம் சமபூமி முழுவதும், அதாவது கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல ரொம்ப செழிப்பாக இருக்கிறது சொல்லப்படுவதை பார்த்த உடனே நான் அதாவது சீக்கிரமாக நான் ஐஸ்வர்யவனாகி விடுவேன், ஆபிரகாமோட பெரியவனாகி விடுவேன் என்று சொல்லி நினைச்சுக்கிறான் என்று சொன்னால் அவன் போகிறான். சோதோம் பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டான். அந்த பட்டணத்தை பற்றி வேதம் சொல்லுது, அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மகா பெரிய பாவிகளாக இருக்கிறார்கள் காணப்பட்டார்கள். மகா பெரிய பாவிகளாக இருக்கிறார்கள் இருந்தார்கள். ஒருவேளை இந்த ஆதியாகம புத்தகத்தில் அந்த சோதோம் பட்டணத்தில் உள்ள சோதோமோரா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மிகப்பெரிய பாவிகள் என்று சொல்லி ஒருவேளை அதை வெளிப்படையாய் நிறைய வசனங்கள் நமக்கு இல்லாவிட்டால் 19வது வசனத்தில் சில குறிப்புகள் நமக்கு காணப்படுது. 19வது அதிகாரம் பெரும்பாலும் யாரை பற்றி சொல்லப்பட்டு யாருடைய காரியங்களை பற்றி பார்க்கிறோம் என்று சொல்லி லோகத்தினுடைய காரியங்களை பற்றி பார்க்கிறோம். லோத்து அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளை பற்றி தான் நம்ம நிச்சயம் பார்க்கிறோம். சோதோம் பட்டணத்தை பற்றி சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, லோகத்தினுடைய வீட்டை வளர்ந்து கொண்டு உள்ளே வந்தவர்களை இடத்துல வெளியே விடு என்று சொல்லி நினைச்சுக்கிறாங்க, தொந்தரவு பண்ணார்கள். அந்த ஒன்றுதான் நம்ம நினைச்சு அங்கே பார்க்கிற போது வேலையும் நினைச்சு நம்ம நினைச்சல பார்க்கல, சிறப்பாய் வேற ஒன்றை நினைச்சல பார்க்கல. ஆனா இந்த சோதோம் பட்டணத்தை பற்றி என்ன செய்கிறார் என்று சொன்னால் தெளிவாக நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டது. 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 49வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம். 49வது வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 49வது வசனம். இதோ கர்ப்பமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமும் சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம். அவருடைய பாவம் என்ன பாவம் என்று சொன்னாகி நிர்விசாரம், கர்ப்பம், ஆகார திரட்சி, நிர்விசாரம், கர்ப்பம், ஆகார திரட்சி, சாங்கோபாங்கமான வாழ்க்கை, சாங்கோபாங்கமான வாழ்க்கை. எதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. என்ன செய்தாலும் சரி அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. என்ன தப்பு பண்ணாலும் அதை பற்றி கவலை கிடையாது. நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, கர்ப்பம், ஆகார திரட்சி, நிர்விசாரம், சாங்கோபாங்கமான வாழ்க்கை, மிகுந்த கர்வம் உள்ளது. அவளை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மகா பெரிய பாவிகளாக இருந்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம நம்மிடத்தில் கர்ப்பம் என்று சொல்லப்படுகிற ஒன்று இருக்கா இல்லையா என்று சொல்றது கொஞ்சம் யோசிப்போம். அந்த கர்ப்பம் என்று சொன்னால் நம்முடைய பெருமை இதோடு சம்பந்தப்பட்டது.
நான் யாருக்கும் எனது குறைந்தவன் அல்ல, எல்லாரை விட நான் தான் பெரியவன். எனக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம், தன்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற ஒரு எண்ணம், கர்ப்பம். அதற்கு பாடு என்னன்னு சொன்னாக்கி ஆகார திரட்சி. ஆகார திரட்சி, ஆகார திரட்சியில் என்ன பிரச்சனை இருக்கு? அதை நாம் தெளிவாக பார்க்கணும்னு சொன்னாக்கி ஐஸ்வர்யவான் ஆசிரியவோம் இதுதான் நம்ம நினைப்போம். அங்கேதான் அந்த ஐஸ்வர்யனை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அவன் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. ஏதாவது யாருக்காவது இது கொடுக்காம இருந்தானா, யாரையும் யாரையாவது கெடுத்தானா, இல்லாட்டா யாருடைய பொருளை என்ன அபகரிச்சானா, ஒன்றுமே நிச்சயம் சொல்லப்படவில்லை. அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யவானை பற்றி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் செய்து கொண்டிருந்தான், வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிதான் அந்த லூக்கா 16வது அதிகாரத்துல நாம் என்ன பார்க்கிறோம். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா அவரை பற்றி கீழோட வசனத்தில் பார்க்கணும், ஐஸ்வர்யவான் மரித்தான். மரித்து அவன் எங்க போனான்னு சொன்னா பாதாளத்தில் அவன் நினைச்சுக்கிறான், வேதனைப்படுது. எந்த தப்பும் பண்ணல, நல்லா சாப்பிட்டான், நல்லா உடுக்கணும், நல்லா வாழ்ந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். எந்த குறைவுமே அது கிடையவே கிடையாது. சோதனம் பிரயோஜனம், பணத்துக்கு குறைவு கிடையாது, இருப்பிடத்துக்கு குறைவு கிடையாது, அதாவது எந்த பொருளுக்கும் குறைவு கிடையாது, ஆகாரத்துக்கு குறைவு கிடையாது, வஸ்திரத்துக்கு குறைவு கிடையாது, வேலைக்காரிகளுக்கு குறைவு கிடையாது. அனுதினமும் சம்பரமாய் சாப்பிடுறான், நன்றாக இருக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது அவன் பாதாளத்தில், அவன் மரித்தான், பாதாளத்தில் நினைச்சுக்கிறான், வேதனைப்படுகிறான். அதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயம் நம்ம தோன்றலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பிரயோஜனம். அவனுக்கு எல்லாம் சம்பரமா இருந்துச்சு. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவன் நிச்சயம் இல்லை, மனம் திரும்பின வாழ்க்கைக்குள்ள அவன் கடந்து வரவே இல்லை. அதை பின்னாலே நம்ம நிச்சயம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தின் பின்பகுதியில நாம நிச்சயம் பார்க்கிறோம். எல்லாம் அவனுக்கு சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், அவன் மனம் திரும்பல, யாருக்கு எந்த தப்பும் பண்ணல, யாருக்கு எந்த இடங்களும் இருந்துச்சு அவன் மூலமா அவனால இருந்துச்சு கிடையவே கிடையாது. ஆனா அவன் இருந்துச்சு மரித்த பிற்பாடு பாதாளத்தில் இருந்துச்சு வேதனைப்படுகிறான். ஸ்தோத்திரம். பின்னாலே உள்ள வசனத்தில் பார்க்க ஏன் அவன் பாதாளத்துக்கு வந்தான்னு சொன்னாக்கி ஸ்தோத்திரம் பிரேஷன். அவன் சொல்லுகிறான், இங்கே இருந்து யாராவது ஒருத்தர் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னாக்கி ஸ்தோத்திரம் என்னுடைய சகோதரர்கள் நினைச்சுவார்கள், மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தையை சொல்லிட்டு பயன்படுத்த. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்து சொல்றான், இங்க இருந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி என்னுடைய சகோதரர்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு வராதபடிக்கு நீங்க என்ன செய்யணும், யாராவது ஒருத்தர் அனுப்பி அவர்களுக்கு பிரசங்கிக்கணும், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், மனம் திரும்புவார்கள். அப்படின்னா அர்த்தம், நான் மனம் திரும்பாததுனால இங்க வந்திருக்கிறேன், என்னுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சிடணும், இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வராதபடிக்கு அவர்கள் மனம் திருப்பதில் கேட்ட செய்தியை சொல்லும்படிக்கு இங்க இருந்து யாராவது ஒருத்தர் நினைச்சீங்க நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லுறான். எல்லாம் இருந்துச்சு, எந்த குறைவுமே இருந்துச்சு இல்லை. ஆனா என்ன செய்யறேன்னு சொன்னாங்க, மனம் திரும்பின ஒரு அனுபவம் மட்டும் இல்லை. இந்த சோதோமுடைய பட்டணத்தில் உள்ள ஜனங்களும் அப்படித்தான், எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் அவர்களுக்கு இருந்துச்சு, சாங்கமான வாழ்க்கை, கர்ப்பம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள், ஆகார திரட்சி அவரிடத்தில் காணப்பட்டுச்சு, எந்த குறைவுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம், பிரயோஜனம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு என்ன செத்தவள். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் பிரயோஜனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல நாம் என்ன செய்கிற பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 6வது வசனத்தை படிப்போம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு நினைச்சவள் செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு நினைச்சவள் செத்தவள். இந்த கால நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருபோதும் இந்த சோதோமின் அக்கிரமம் நம்ம இடத்துல வந்து விடக்கூடாது, கர்வம் நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. ஆகாத திரட்சி, எனக்கு எந்த குறைவுமே இல்லை, நான் மிகவும் சம்பிரமமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருபோதும் சொல்லி நிர்வசாரமாக இருந்து கொள்ளவே கூடாது. சுகமமாய் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிற விருப்பம் நம்மிடத்துல வந்துவிடக்கூடாது. அப்படி சுகமமாய் வாழுகிறவர்களை பற்றி வேதம் சொல்கிறது, அவர்கள் பாவிகள். சுகமமாய் வாழுகிறவள் உயிரோடு நினைச்சவள்
செத்தவள். இந்த சோதோமுள்ள ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மிகப்பெரிய பாவிகளாக நினைச்சார்கள், காணப்பட்டார்கள். அவர்களை போல நாம் காணப்பட வேண்டாம். ஒருவேளை நம்மிடத்தில் கர்ப்பம் காணப்படுமானால் சோதனை, நம்மளுக்கு இருக்கிறதான பொருட்களை பற்றிய ஒரு சோதனை எண்ணம், எனக்கு எல்லாம் நிறைவாக எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்மை குறித்து ஒரு சுய திருப்தி நம்மிடத்தில் இருக்குமானால் இந்த வருஷத்தின் கடைசி பொழுதிலே அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து சொல்லியுங்கள். அது பாவம் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு மீட்பை தருவார். புதிய மனுஷர்களாக புதிய ஆண்டுகள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 18வது வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனம். இப்போது கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாக செய்தாரே, அனுப்பினாரு. அமலேக்கியர்களாகிய பாவிகள், அமலேக்கியர்களாகிய பாவிகள். அமலேக்கியர்களை குறித்து நாம் வேதத்தில் பழைய பாட்டு புத்தகத்தில் அதிகமாக நம்ம வாசிக்கிறோம். இவர்கள் எதுவும் ஒன்றும் வெளியே உள்ள ஆட்கள் கிடையாது, எல்லாம் சொந்தக்காரன். ஸ்தோத்திரம், பிரைஸ். அவங்க யாருன்னு ஏசாவின் புத்திரர்கள். ஏசாவின் புத்திரர்களில் வந்தவன் ஒருத்தன் தான் யார் என்று சொன்னால் இந்த அமலேக்கியன். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 36வது அதிகாரத்தில் நாம் நினைச்சுக்கிறோம், நாம் அதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அவரிடத்தில் காணப்படுவதான பாவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேரே கடந்து வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தர பிரயாணத்தில் மிகுந்த இடையூறை கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் அமலேக்கியர்கள். முதல் யுத்தமே யார் இடத்துல தான் ஆரம்பிச்சிச்சு? இந்த அமலேக்கிய இடத்துல ஆரம்பிச்சு இந்த வனாந்தர பிரயாணத்துல. சோதனம் அதை நாம் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமம் 17வது அதிகாரம், யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் நாம் நினைச்சு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல மோசே என்ன செய்கிறான் என்று சொன்னால், யோசுவாவை அழைத்து அவனை பார்த்து என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அவனை பார்த்து கட்டளை கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். 8வது வருஷத்துக்கு படிப்போம். 17வது வருஷத்திலிருந்து அமலேக்கியர் வந்து ரேவி தீவிலே இஸ்ரவேலோடு கூட இருக்கிறார்கள், யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு கூட இருந்துச்சு யுத்தம் பண்ண போதும். அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நினைச்சார்கள், வந்தார்கள். அவர்களோடு அமலேக்கியர் வந்து அவர்களுக்கு விரோதமாக நினைச்சார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது யோசுவாவை அழைத்து சொல்கிறார், நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோடு கூட நீ இருந்துச்சு யுத்தம் பண்ணு சொல்கிறார். இஸ்ரவேலுடைய வனாந்தர பிரயாணத்தில் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்தவர்கள் என்று சொன்னால் இடையூறு பண்ணினவர்கள். அவர்கள் அன்றைக்கு இடையூறு பண்ணினது மட்டுமல்ல, தாவீதுடைய நாட்களில் அங்கேயும் நினைச்சுகிறார்கள் என்று சொன்னால் இடையூறு பண்ணுகிறார்கள். 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து அமலேக்கியர் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அவர்களை அக்கினியால் சுட்டரித்து அவர்கள் அதிலிருந்த ஸ்திரீகளாகிய பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சிக்கலாக கொள்ளையடித்து அதிலிருந்ததான பிள்ளைகள், சோதரன், ஸ்திரீகள் எல்லாரையும் நினைச்சிட்டார்கள். அதிலிருந்த பொருட்கள், ஆடமாடுகள் எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு எரிச்சு விட்டார்கள், போய்விட்டார்கள். தங்கள் வழியே எரிச்சு விட்டார்கள், போய்விட்டார்கள். சாமுவேல் நாட்களில் மட்டுமல்ல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்தில் மட்டுமல்ல, தாவீதுடைய நாட்களிலும் அவர்கள் நினைச்சார்கள் என்று சொன்னால்
தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், அமலேக்கியர்களாகிய அந்த பாவிகளை சொல்லி. இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், சோதரம் பிரேசரம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலாவது நம்ம ஒரு இடையூறாக காணப்படுவோம் ஆனால் அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை மறந்துவிடவே கூடாது. எந்த ஒரு பிள்ளை ஒருவருக்கு விரோதமாக, எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நாம் எந்த பாவத்தையும் செய்யவே கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 18வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சோதரம் பிரேசரம் பிரேசரம் ஹல்லேலூயா. 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிப்போம். மத்தேயு 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அவ்வேளையிலே இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி நினைச்சார்கள், கேட்டார்கள். பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு நினைச்சுகிறேன் சொல்லுகிறேன். 6வது வசனத்திலிருந்து படிப்போம். 5வது வசனத்திலிருந்து, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கும் இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவன் அழைத்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நினைத்த உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம், ஆனால் எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நாம் அப்படி இடர்கள் உண்டாக்குகிற ஒரு மனுஷர்களாய் நாம் நினைச்சக்கூடாது, காணப்படுவது கூடாது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை 2 கொரிந்தியர் நிருபத்திலே சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான் சோதர பிரேசரம் ஹல்லேலூயா பிரேசரம் ஹல்லேலூயா. தேவனுடைய சபைக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இடர்களாகிறாதீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறான் அவன் சொல்லுகிறான். சோதரம் பிரேசரம் praise God hallelujah praise God. தேவனுடைய சபைக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இடர்களாக என்ன செய்யாதீர்கள், இராதீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறான் சொல்லுகிறான். தேவனுடைய சபை என்று சொல்லப்படும் பொழுது மீட்கப்பட்ட கற்புடைய பிள்ளைகள். ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடர்களாய் இருக்கவே கூடாது. அதை தேவன் ஒருபோதும் நினைச்சுகிறவர் அல்ல, விரும்புகிறவர் அல்ல. இந்த கால நேரத்தில் பிரேசலாம் ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் ஸ்தோத்திரம் பிரேசலாம் 32வது வசனத்தை 33வது வசனத்தை வாசிப்போம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் ஈடரலற்றவர்களாய் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். சோதரம் நான் எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாக செய்கிறது போல நடக்கிறது போல. இந்த காலம் பிற்பகல் நேரத்தில் ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே வரப்போகிற ஆண்டில் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்க வேண்டும், ஒருவருக்கும் நாம் இடலாய் இருக்கக்கூடாது. என் மூலமாக யாரும் இடல் அடையவே கூடாது, யாருடைய இருதயமும் தூக்கப்படக்கூடாது. சோதரம் அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும், ஒழிய விசுவாசத்தை அழிக்கிறவனாக நான் நினைக்கக்கூடாது, காணப்படவே கூடாது என்று சொல்லி ஆண்டுடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சோதரம் பிரைஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு ஒரு புதிய ஆண்டுக்கு நாம் பிரவேசிக்கும் பொழுது அந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக நினைச்சு காணப்படும். பாவிகளுடைய வழியில நீங்கள் நெல்லாம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும். சோதரம் நாம் ஒரு பாவிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஒரு முறை ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தால் மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கைக்குள் நாம் என்று போகவே கூடாது. நீதிமான்களாக ஆண்டவர் என்னை அவர் ரத்தத்தால் நம்மை மாற்றி இருக்கிற அப்படின்னாலே அதே ஸ்தானத்திலேயே நாம் இருப்போம். எந்த விதத்திலும் நம்முடைய நிலைமையிலிருந்து ஒருபோதும் மாறிவிடவே வேண்டாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை இதில் குறைகள் காணப்படுமானால் ஸ்தோத்திரம். நான் இவ்வளவு நேரம் சிந்தித்த அந்த வேத வசனத்தின் அடிப்படையில்
நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் காணப்படுமானால் தேவன் அதை உணர்த்துவாரானால் அந்த வசனத்துக்கு நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த பழைய ஆண்டில் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள் ஒரு சில நாட்களிலேயே என்னை நீ பரிசுத்தமாக்கும், என்னை நீதிமானாக மாற்றும், ஒரு புதிய ஒரு மனுஷனாய் நீதிமானாக்கப்பட்ட மனுஷனாய் நான் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் முடிச்சிருப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah. ஸ்தோத்திரம், praise the Lord. பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், ஸ்தோத்திரம், அவபக்தியுள்ள பாவிகள், ஸ்தோத்திரம், அவபக்தியுள்ள பாவிகள் பேசுற கடினமான வார்த்தைகள் நிமித்தம் அவளை கண்டிப்பதற்கு ஆண்டவர் ஆயிரமான சோதரன் தன்னுடைய பரிசுத்தவான்களோடு அவர் மீண்டு வருகிறார் என்று சொல்லி அவன் முன் அறிவித்தான். அவபக்தி உள்ள பாவிகள். அருமையான சகோதரனை சகோதரியே, பக்தியிலே நாம் குறைபட்டிருப்போமானால் இந்த கால நேரத்தில் ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு மீண்டும் அந்த பக்தியை தரட்டும். சோதோமில் உள்ள பாவிகள், சோதோமில் உள்ள பாவிகள் என்று அவர்களை பற்றி வேதம் சொல்லுவதற்கு காரணம் சோதனம், கர்வமும் நிர்விசாரமும், ஸ்தோத்திரம், ஆகார திரட்சி, சாங்கோபாங்கமான வாழ்க்கை, நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். நிர்விசாரமாய் நீங்க இருக்க முடியவே முடியாது. அது சோதோமினுடைய அனுபவம், அது பாவிகள். அபிலேக்கியர்களாகிய அந்த பாவிகளை நிர்மூலமாக்கும்படிக்கு சங்கரிக்கும்படிக்கு தேவன் உன்னை அந்த வழியாய் அனுப்பினார் என்று சபலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறான். அபிலேக்கியர்களுடைய பாவம் என்ன? இடரலாயிருந்தார்கள். வனாந்தரத்தில் உள்ள சபைக்கு அவர்கள் இடரலாயிருந்தார்கள். ரவித்தீவிலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தார்கள். அவர் அந்நியர்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல, ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான், ஏசாவினுடைய சந்ததி தான். ஆனால் இப்பொழுது யாக்கோபுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை, அவர்கள் விரும்பவில்லை, அவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார்கள். இடரலாயிருக்க வேண்டாம். கிரேக்கருக்கும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவராயிருங்கள். நான் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்கள் விதமாக இருங்கள். இடர்கள் வருவது அவசியம், ஆனால் எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு அந்த பிற்போது நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, யாருக்கு நான் இடர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, வரப்போகிற ஆண்டுல நான் அபிதமாய் உமக்கு முன்பாக பரிசுத்தவனாய் நீதிமானாய் காணப்படும் எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவருக்கு கேட்போம். ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமத்துதிக்கிறோம். எங்கள் அருமையான பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமானவர்களுக்காக நாங்கள் உமத்துதிக்கிறோம். ஆண்டவரே, வேத வசனத்தை கொண்டு எங்களோடு உடன் இடைவிட்டதற்காக துதிக்கிறோம். இந்த வசனங்களை நாங்கள் அப்படியே விட்டுவிடாமல் ஆண்டவர் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படுகிற நாங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை தியானித்து இன்னும் ஆண்டவரை எங்களை சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரை, அவபக்தி உள்ள பாவிகளாக அல்ல, இந்த சோதோமில் உள்ள ஜனங்கள் பாவிகளாக இருந்தது போலவும் அல்ல, அபிலேக்கியர்களாகி பாவிகளை போலவும் அல்ல, நாங்கள் உமக்கு முன்பாக இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நீதிமான்களாக ஒரு புதிய ஆண்டுகள் பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். இந்த கரங்களிலே அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளையும் எங்களை விட்டு அகற்றும். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், விளைவினவர்கள் தான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர், எங்களை பலப்படுத்துகிற தேவனுடைய கருத்தில் உங்கள் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறார், அந்த கிரியைகளில் நடக்குவீராக. அப்படி நிச்சயத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறேன். அவளை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தமாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினாலே பரிசுத்தப்படுத்தும், ஆவியினாலே பரிசுத்தமாக்குவீராக. இந்த கிருபையை தொடர்ந்து எங்களை வெளிப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நாமத்து வாழ்த்துக்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.